வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேலையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த திருப்பலி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுபவரானார். நெருக்கடியிலிருந்து அவர் நம்மை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். அவர் நம்மை விரும்பியதால் நம்மை முழுமையாக விடுவித்தார் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கேற்க இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் தூய இருதயத்திற்கு உரியவர்களாய் நாம் வாழும்போது அந்த இருதயத்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த இருதயத்தால் நாம் அன்பு செய்யப்படுகிறோம். அந்த இருதயத்தால் நமக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் கிடைக்கிறது. எனவே துணிவு மிக்கவர்களாய் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் மூதாதையர் இரக்கமுள்ள மனிதர்கள், தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை திருவார்த்தைகள் 1:9 முதல் 12 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படுத்தி புகழ்வோம். நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு. வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள், பிறர் வந்தவர்கள் போல் ஆனார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதிதோர் பாடல் பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தாளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவரை தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார்.
அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழகான ஒரு நீண்ட இறைவார்த்தை, பல நிகழ்வுகளை உள்ளடக்கிய இறைவார்த்தை. ஆண்டவர் இயேசு அத்திமரத்தை சபிப்பதை பார்க்கிறோம். பிறகு எருசலேம் தேவாலயத்திற்குள் நுழைந்து அங்கு விற்போரையும் வாங்குவோரையும் கண்டு அவற்றையெல்லாம் விரட்டி அடிப்பதும் கவிழ்த்து போடுவதும், ஆண்டவர் இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதையும் காணுகிறோம். பிறகு ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றால் அது விழும் என்கிற நம்பிக்கை செய்தியையும் கொடுப்பதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு ஏன் அத்திமரத்தை சபித்தார்? பல நேரங்களில் இந்த கேள்வி ஒரு புரியாத புதிராக பலருக்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஏன் கோபப்பட்டாரு? அது அத்திப்பழ காலமே இல்லையே. தானாக நின்று கொண்டிருந்த அந்த அத்திமரத்தில் தன்னுடைய பசிக்கு கனி இல்லை என்பதற்காக எதற்காக அந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த செயலை பலர் கேள்விக்கு உட்படுத்துவது உண்டு. இவற்றிற்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அத்திமரம் என்பது எருசலேம் தேவாலயத்திற்கு இந்த இடத்தில் அடையாளமாக கொடுக்கப்படுகிறது, ஒப்புமைப்படுத்தி பார்க்கப்படுகிறது. இலை அடர்ந்திருந்த அந்த அத்திமரத்தில் ஒரு கனி கூட இல்லை. இது எதை குறித்து காட்டுகிறது என்றால்,
எருசலேம் ஆலயத்தில் சடங்குகள் உண்டு, சம்பிரதாயங்கள் உண்டு, வழிபாடுகள் உண்டு, திருவிழா கொண்டாட்டங்கள் உண்டு. ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல உறவுகள் இல்லை. கடவுளினுடைய அந்த இறை அனுபவம் மக்களிடத்தில் இல்லை. அன்பு அவர்கள் மத்தியில் இருந்து விலகி போயிருந்தது. எனவே அவர்களிடத்தில் கனி இல்லை என்பதை இவற்றின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மரமும் அதனுடைய கனியாலேயே உணரப்படுகிறது, அறியப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்தினுடைய நோக்கம் என்ன? நாம் எல்லோரும் கடவுளுடைய மக்கள் என்கிற உரிமை உணர்வோடு வாழ்வது, அந்த உறவை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் போதுதானே அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் ஆலயத்திற்குள் வரும்போது. ஆனால் ஆலயத்திற்குள் வரும்போது அது ஏமாற்றத்தை நமக்கு தருகிறது என்றால், வீணாயிருக்கிறது என்றால், பலனற்று காணப்படுகிறது என்றால், நிச்சயம் நாம் ஆலயத்திற்கு வருவதும் ஜெபங்களை ஜெபிப்பதும் வீண் என்று தானே பொருளாக அமைந்து விடுகிறது. பல இறைவாக்கினர்கள் தொடர்ந்து இஸ்ராயல் மக்களிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். ஒவ்வொரு இறைவாக்கினரும் குறித்த காலகட்டத்திலே மக்களுக்கு தேவையான நற்போதனைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செவி கொடுத்து கேட்காதவர்களாக, கண்ணிருந்தும் காணாதவர்களாக இந்த இஸ்ராயல் மக்கள் இருக்கும் போது, இந்த இஸ்ராயல் மக்களுக்குத்தான் இந்த அத்திமரமானது ஒரு உருவகமாக கொடுக்கப்படுகிறது. பல நிலைகளில் நல்ல விஷயங்களை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தும் கூட, இறைவாக்கினர்களை அனுப்பி அறிவுரைகளை கொடுத்தும் கூட அவர்கள் நற்கனி கொடாத போது இறைவனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் அத்திமரம் பட்டு போயிருப்பது. ஏமாற்றத்தை தந்தது. கடவுளுக்கு அந்த மக்கள் ஏமாற்றத்தை தந்தார். வீணாயிருந்தது, பலனே இல்லை. மக்களும் வீணாயிருந்தார்கள், பலனற்று காணப்பட்டது. அதில் கனியே இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாய் மாறி போனதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கோபம் இங்கு வெளிப்படுவதை நாம் காணுகிறோம். ஒரு அழகிய கதை ஒன்றை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எப்பொழுதும் குறும்புத்தனமாக வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சிறுவனை அதன் தாயார் அடியோ அடி என்று அடித்து விடுகிறான். இதனால் அந்த சிறுவன் தேம்பி தேம்பி அழுகிறான். மகன் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்தவுடன், ஐயோ என் பிள்ளையை நான் அடித்து விட்டேனே என்று மனம் வேதனைப்படுகிறது தாயினுடைய உள்ளம். எனவே அந்த மகனை தூக்கி மேலே வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சுகிறான். மகனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அடித்துவிட்டு என்னிடத்தில் மன்னிப்பும் கேட்டு கொஞ்சுகிறாயா என்று நினைத்தவன் தன் தாய்க்கு ஒரு பாடத்தை உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு காகித துண்டை எடுத்துக்கொண்டு அந்த காகித துண்டை அப்படியே கசக்கி கீழே போட்டு விடுகிறான். கசக்கி கீழே போட்டு விடுகிறான். பிறகு அதை எடுத்து தன் தாயிடத்திலே கொடுத்து, அம்மா இதை பிரித்து விட்டு சாரி சொல்லுங்க, பிறகு இது எல்லாம் சரியாயிடுதா பாப்போம். அம்மாவுக்கு புரிந்து விட்டது மகன் என்ன சொல்ல வருகிறான் என்று. உடனடியாக அந்த தாயும் மகனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஸ்கூட்டி சாவிய அவன் கையில கொடுத்து, மகனே இதை போய் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவனும் வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறான். அது ஆகல. 2 முறை அதை உதைக்கிறான். இப்ப 2 முறை 3 முறை அதை உதைச்சு பாரு. அவனும் அதை உதைக்கிறான். அப்படி உதைத்தவுடன் அது ஸ்டார்ட் ஆகிறது. இப்பொழுது புரிகிறதா? நான் அடிப்பது உன்னை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உன் மீது கோபத்தினால் அல்ல, மாறாக நீ ஒழுங்காக வாழ வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும், நற்பயனை தர வேண்டும் என்பதற்காக. இறைவனுடைய தண்டனையும் கூட பல நேரங்களில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் தான். அது அன்பின் வெளிப்பாடு. நம்மை தண்டிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. அன்பிற்குரியவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை அடிப்பதும் கடிந்து கொள்வதும் அந்த மகன் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக. அது அவனுக்கு கொடுக்கிற பாடம், படிப்பினை, அது தண்டனை அல்ல. அதுபோன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ராயல் மக்களிடத்தில் வைத்த அன்பும் அவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. 2வது செய்தியை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைகிறார்.
அங்கு விற்று கொண்டிருக்கிற மனிதர்களையும் வாங்குகிற மனிதர்களையும் பார்க்கும்போது மிகுந்த கோபம் உண்டாகிறது. இத பல பேர் பல விதங்களில் புரிந்து கொள்கிறார்கள். நேரடியாக நான் செய்திக்கு வந்து விடுகிறேன். இந்த இடத்தில் ஆண்டவர் இறைவனுடைய இல்லத்தை கல்வர் குகையாக்கி விட்டீர்களே என்று சொல்லுவது நேரடியாக ஆலயத்தை என்பதை காட்டிலும் நம் உள்ளத்தை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், தூயதாக இருக்க வேண்டும், புனிதமானதாக இருக்க வேண்டும். அப்படி அது அசுத்தமாக மாறி போனால், மாசடைந்து இருக்கிறது என்றால் கல்வர் குகையாக நாம் அவற்றை மாற்றிவிட்டோம் என்று பொருளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய இதயத்திலிருந்து அன்பு, உண்மை, நீதி இவை போன்ற நற்பண்புகள் வெளிப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்முடைய உள்ளம் மாசடைந்திருக்க கூடாது, அழுக்காக இருக்கக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது. இதை உணர்த்துவதாகத்தான் இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையின் பாடத்தை ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகிறார். ஆழமான நம்பிக்கையினால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்ற செய்தியை தம் சீடர்களுக்கு அவர் அழகாகவே கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கை என்றால் என்ன? 3 படிநிலைகளை நாம் காணுகிறோம். நான் நம்பி எதிர்பார்ப்பது கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம் என்பது ஒரு நிலைப்பாடு. நான் நம்பி எதிர்பார்ப்பது கட்டாயம் எனக்கு கிடைத்தே ஆகும் என்பது மற்றொரு நிலைப்பாடு. இன்னொரு நிலைப்பாடும் உண்டு. நான் நம்பி எதிர்பார்ப்பது ஏற்கனவே கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இனி என் உழைப்பின் மூலம் அதை நான் பெற்றுக்கொள்வது மட்டும்தான் என்னுடைய நிலையாக இருக்கிறது என்பதை உணர்வது. ஆம் அன்பிற்குரியவர்களே, யார் மேலாவது நாம் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் இறைவனுக்கு உகந்தவர்களாக நிச்சயமாக நம்மால் வாழ முடியாது, இருக்க முடியாது. மன்னிப்போம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உமக்குடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உமக்குடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உன்பலி பொருளாய் ஆக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பலியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கை மாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை அன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். கடலலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக இறைவனிடத்தில் வேண்டி ஜெபிப்போமாக.
இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன், உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் அன்பு பரிசுத்தமான அன்பு, தூய்மையான அன்பு, நிலையான அன்பு, ஆழம் நீளம் அகலம் எல்லை காணா அன்பு. அந்த அன்பின் உன்னத சந்நிதியில் அற்புதமாய் வீற்றிருக்கின்ற இந்த தேவ நற்கருணையை நாம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நற்கருணை நாதரிடத்திலிருந்து பொங்கி வருகின்ற அந்த அன்பை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்கு உரிய தன் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் நற்கருணை நாதர். நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் கஷ்டப்படுவதையும் நெருக்கடியில் இருப்பதையும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்காது இந்த இயேசுவின் திரு இருதயம். எனவே
நம்மை முழுவதுமாக அன்பு செய்கின்ற இந்த இயேசுவின் தூய இருதயத்தை நாம் அன்பு செய்கிறோமா? அவர் பரிசுத்தத்தோடு வாழ்கிற இந்த உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருள, அன்பே கடவுள் என்றால் அன்பிற்கு ஈடு இணை ஏது இந்த உலகத்திலே என்கிற பாடலை உருக்கத்தோடு பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைப்பொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். எங்களை தாயாக
தந்தையாக இருந்து அன்பு செய்கிற நல்ல இதயமே, தூய்மையின் இதயமே, ஏற்றுக்கொள்ளும் இதயமே, அரவணைக்கும் இதயமே, ஆறுதல் தரும் இதயமே, இதோ உம்மிடத்திலே நாங்கள் எங்களையே சரணாகதியாக்குகிறோம் ஐயா. இக்கட்டான காலகட்டம், இடையூறான தருணங்கள், துன்பங்கள் மிகுதியாக எங்களை வாட்டி வதைக்கிறது. வேதனைக்கு மேல் வேதனை, சோதனைக்கு மேல் சோதனை. மனம் நாளுக்கு நாள் புண்பட்டுக் கொண்டே இருக்கிறது, காயமுற்றுக் கொண்டே இருக்கிறது. காயத்திற்கு அருமருந்து நீர் அல்லவா? எங்கள் ஆறுதல் தேறுதல் நீர் அல்லவா? எங்களை எப்பொழுதும் உடனிருந்து பாதுகாக்கின்ற தெய்வம் என் அன்பு ஆண்டவரே நீர் அல்லவா? இந்த உலகமே எங்களை கைவிட்டாலும், வெறுத்தொதுக்கினாலும், புறம் தள்ளினாலும், தனிமையில் வாடினாலும், வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் நாங்கள் இருந்தாலும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வம் அன்பு ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டுமே. எங்களை அன்பு செய்து தேற்றுகின்ற இதயம் திரு இருதயம் மட்டுமே. எங்களோடு என்றும் உடனிருந்து எங்களுக்கு துணையாக வருவது பரிசுத்த இதயமே என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஐயா. உடைந்து போன எங்கள் இதயத்திற்கு உருகொடுக்க எழுந்தருளி வாரும். துயரத்தினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலின் இதயமாய் எழுந்தருளி வாரும். கவலையிலும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிற எங்களுக்கு உற்ற நண்பனாய் தோழனாய் இருந்து உதவி புரிய ஓடோடி வாரும் அப்பா. இரக்கத்திற்காக, கருணைக்காக, அன்பிற்காக, மன்னிப்பிற்காக இதோ உருக்கத்தோடு வேண்டி செபிக்கிற ஒவ்வொரு நல்ல இதயத்தையும் ஆசீர்வதிப்பீராக, அருளை பொழிவீராக, நன்மைகளால் எங்களை நிரப்புவீராக. தூய இருதயத்திற்கு என்றும் மகிமை உள்ளவர்களாய் வாழக்கூடிய, நற்சான்று பகரக்கூடிய நற்பிள்ளைகளாய் வாழ ஆசீர்வதியும், அருள் பொழியும், உடன் வாரும் இயேசுவே. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.